ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 24 திருவசனம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எப்படி பொறுப்பெடுத்து நடத்துகிறார் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன் மீட்பர், உன் தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டவர் சொல்லுகிறதாவது, I have chosen you from your mother's womb. I am your redeemer. அந்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதாவது, அதாவது வானாதி வானங்களை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், வானங்களை உண்டாக்கி அதை பரப்பினவர், பூமியை உண்டாக்கி அதை பரப்பினவர், அவ்வளவு அன்னசராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் இன்று இந்த அன்னசராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் நம்மிடத்தில் நமக்கு சொந்தமாய் இருக்கிறார். அதான் great privilege. We had a great privilege that our God, who is our creator of the heaven and the earth, He is our God, He is our Father, He is our everything. அவர்தான் நமக்கு எல்லாம், தாயின் தகப்பனுமாய் சிருஷ்டி கர்த்தருமாய் நமக்கு சொந்தமாய் இருக்கிறார். நாம் அவரை சொந்தமாய் பெற்றிருக்கிறோம். We owned Him as a Savior in our life. அவரை நாம் சொந்தமாய் அடைந்திருக்கிறோம். நாம் அவருக்கு சொந்தமாய் மாறி இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், உன் மீட்பர் உன் தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டவர். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்மை தாயின் கருவில தெரிந்து கொண்ட ஒரு ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நான் தான் சகலத்தையும் உண்டாக்கினவர், வானங்களை பரப்பினவர், பூமியை பரப்பினவர் நானே. அப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் எவ்வளவு மேன்மையானவர், மகிமையானவர் என்பதை நாம் உற்று கவனித்தால் அந்த கவனிக்கிற காரியத்துல ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது. இப்ப ஒரு ஊழியக்காரர் அவர் பிரசங்கிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நாம் நிலவுக்கு போகிறோம். நிலவு எங்க இருக்கு? பூமியிலிருந்து பார்த்தா நிலவு மேல தெரியுது. இப்ப நம்ம பூமியிலிருந்து நிலவுக்கு போய் நிலவுல பூமியை பார்த்தா பூமி மேல தெரியுது. பூமி எங்க தெரியணும்? கீழே தான் தெரியணும். நிலவுல நாம பூமியில இருந்து பார்த்தா நிலவு மேல தெரியுது. நாம் நிலவுக்கு போய் நிலவில் இருந்த பூமியை பார்த்தா பூமி மேல தெரியுது. அவர் உருவாக்கினதில் ஆச்சரியம், அவர் உண்டாக்கினதில் பிரமிப்பாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உன்னை தாயின் கருவில் நான் தெரிந்து கொண்டேன். I have chosen you. எப்படி தெரிந்து கொண்டாரா? மீட்பராய் தெரிந்து கொண்டார். அவர் நம்மை ரிடீம் பண்ணி விடுவித்து காப்பாற்றி மீட்டு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். That is the great privilege we had in our life, that our Savior saved us from our mother's womb. He had chosen us from our mother's womb. So he thought to us, அவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன? நான் தான் சகலத்தையும் உண்டாக்கினவர், வானத்தை பரப்பினவர் நான் தான், பூமியை பரப்பினவரும் நான் தான். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினது ஆச்சரியம் இருக்கிறது. இப்ப நீங்க பூமி இருக்கு, பூமி அதன் உருண்டையில் இருக்கு. பூமி எப்படி இருக்குன்னா உருண்டை. அது வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்படுது. பூமியின் உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் நூலினால் அளந்து பூமியை உருண்டையாக சிருஷ்டித்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால்
இந்த உருண்டையில் சர்க்கிள் இருக்கணும், ஆனா பிளாட்டா இருக்கு. ஷேக்ஸ்பியர் அவர் பல கவிதைகளை எழுதினவர். ஷேக்ஸ்பியர் என்கிற மனிதன் பல கவிதைகளை எழுதினவர். அதே போல இக்னிஷியஸ், நிறைய பெரிய ஞானிகள் எல்லாம் கிரேக்க ஞானிகள். அவர்கள் எல்லாம் வானத்தை, அதாவது வான சாஸ்திரத்தை அறிந்தவர்கள். அந்த வான சாஸ்திரத்தை அறிந்ததான அந்த ஞானிகள் அவர்கள் பூமி உருண்டை என்று சொன்ன பொழுது விஷத்தை கொடுத்து அவர்களை கொன்று விட்டார்கள். ஏன்னா பூமி தட்டப்பா. இந்த பூமி உருண்டன்றத நீங்க எங்க பார்க்க முடியும்? இந்த பூமி உருண்டையா இருக்கிறது என்பதை நீங்கள் எங்கே போய் பார்க்க முடியும் அப்படின்னா, ஊட்டி யாராவது போயிருந்தால் அந்த ஊட்டியில சூசைட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த 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 பாயிண்ட்டுக்கு முன்னாடி, அந்த கட்டைக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அந்த பார்க்கில் நின்று பார்த்தாலே பூமி அப்படியே வளைவது தெரியும். அந்த வானம் அப்படி, அந்த பூமி அப்படி மடங்கி போகிறது காண முடியும். அதெல்லாம் பெரிய ஆச்சரியம். நம்முடைய ஆண்டவர் உருவாக்கின விதத்தை அது நம்ம பிரமிப்படைய செய்கிறது. இந்த ஆண்டவர் தான் நம்மை மீட்டிருக்கிறார். நம்மை தாயின் கருவில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப நம்ம தேர்ந்தெடுத்த ஆண்டவர், நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் நம்ம தீக்கு செய்வாரா? நம்ம புலம்புகிறோம்ல, எத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரே, எத்தனை ஆண்டு காலம் நான் பாடு அனுபவிக்கணும், எத்தனை ஆண்டு காலம் நான் இந்த வேதனையை அனுபவிக்கணும், கண்ணீரை அனுபவிக்கணும், எத்தனை ஆண்டு காலம் நான் வண்டி ஓட்டணும், எத்தனை ஆண்டு காலம் நான் கார் ஓட்டணும், எத்தனை ஆண்டு காலம் நான் பஸ் ஓட்டணும். அப்ப நம்ம இதெல்லாம் சொல்லி, எனக்கு இது கஷ்டமா இருக்க ஆண்டவரே, எனக்கு அது கஷ்டமா இருக்க ஆண்டவரே, எனக்கு இது கஷ்டமா இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புகிறோம். ஆனால் இயேசு சர்வ அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். வானமும் பூமியும் அவராலே உண்டாக்கப்பட்டது. அவர் பூமியில் இறங்கி வந்து தான் சிருஷ்டித்த மனிதனுடைய கரத்தினாலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு, அவர் ஒடுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கிழிக்கப்பட்டு, குத்தப்பட்டு, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே. யாருக்காக நினைக்கிறீங்க? யாருக்காக நினைக்கிறீங்க? அவர் தேவகுமாரன் தான், ஆனால் மனுஷகுமாரனுடைய சாயலில் அவர் வந்தார். அதனாலதான் அவரை தொட முடிஞ்சது, இல்லைன்னா தொட முடியாது. அவர் தன்னை அர்ப்பணித்தார். ஏன் தெரியுமா? உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்கு. இத்தனை பாடுகளை சகித்தவர் உங்கள் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை தெரியாதா? போராட்டம் தெரியாதா? உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடி தெரியாதா? உங்களுக்கு வரக்கூடிய எல்லா காரியமும் தெரியாதா? தெரியும். குறித்த காலம், ஆண்டவர் அந்த குறித்த காலத்துக்கு உங்களை வைத்திருக்கிறார். அவர் அற்புதம் செய்யும் பொழுது நீங்கள் சொப்பனம் கண்டதை போல இருக்கும். திடீரென்று கர்த்தர் மாற்றத்தை தருவார். நாம் புலம்புகிறோமா, புலம்பவில்லையா என்று சோதித்து அறிகிறவர். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல 40 நாளில் கடந்து செல்ல வேண்டிய தூரத்தை 40 ஆண்டுகள் அவர் கடந்து செல்ல பண்ணின பொழுது பல அற்புதங்கள், பல அடையாளங்கள், பல அதிசயங்கள் அவர்களுக்கு செய்தாலும் அவர்கள் தேவனை, இவ்வளவு நன்மைகளை பெற்ற தேவனை முறுமுறுத்தார்களே, வணங்கா கருத்துள்ளவர்களாய் இருந்தார்களே. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. நீங்களும் நானும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய், அவரை துதிக்கிறவர்களாய், அவரை ஆராதிக்கிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவரை மேன்மைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்காக சிலுவையில் காயப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தம் சிந்தினார் நம்மை மீட்கும்படி. அதனால தான் இன்ட்ரோடக்ஷன் அவர் சொல்ற, உன் மீட்பரும்
உன் தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டவரும் சகலத்தையும் சிருஷ்டித்தவரும். அப்ப நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நம் ஆராதிக்கிற தெய்வம் அவன் நம்முடைய தேவாதி தேவன், சர்வ வல்லமையுடையவர். இந்த இரட்சகரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். We are not worshipping a simple God. We are not worshipping a simple God because He gave Himself for us on the cross. He crucified on the cross. He shed His blood upon the cross because He saved us from all our sin. We have to crucify on the cross for our sin. But He took out all our sins upon Him. So He accept the agony. He accept that punishment. He took it on the cross. He died. And He resurrected on the third day. Because, ஏன் தெரியுமா? He want to save us from our sin and affliction. நம்மை அவர் மீட்டுக் கொள்ளும்படி, நம்மை ரட்சிக்கும்படி, நம்முடைய வேதனைகள், கண்ணீர், காயங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் just repent from your sin. Just repent from your sin and mocking our God. தேவனை நீங்கள் குறை சொல்லுவதை, தேவனை பரியாசம் பண்ணுவதை விட்டுவிடுங்கள். அவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னை மன்னித்து விடும். நீர்தான் எங்கள் சர்வ வல்லவர். நீர் என்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பீர். நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். இந்த 2026 உங்களுக்கு நன்மையும் கிருபையும் நிறைந்த வருடமாய் கர்த்தர் மாற்றி, எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தீர்களோ, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்வார். எதிர்பார்ப்போடு இருங்கள். கர்த்தர் பெரியவர் என்பதை ருசித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.